கணவனின் நண்பனுடன் தகாத உறவில் இருந்த பெண் நள்ளிரவில் காதலனின் வீடு புகுந்து அவரின் குடும்பத்தை அரிவாளால் வெட்டியிருக்கிறார். பின்னணி காரணம் பகீர் கிளப்பியிருக்கும் நிலையில் பார்க்கலாம் விரிவாக. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியை நள்ளிரவு 12 மணிக்கு அதிர வைத்திருக்கிறார் இந்த பெண். சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி லட்சுமணனின் மனைவிதான் இவர். தன்னை போலீஸ் என கூறிக்கொண்டு 10க்கும் மேற்பட்ட கும்பலுடன் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே வீடு புகுந்து வெட்டியிருக்கிறார். பின்னணி காரணத்தை விசாரித்த போது ஊரையே அதிர வைக்கும் ஒரு கிரைம் சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார் இந்த ரம்யா. கணவரின் நண்பருடன் ரம்யா தகாத உறவில் இருக்க அதை தட்டி கேட்ட ரம்யாவின் கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். பின் இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக தகாத உறவில் இருந்து வந்த காதலனை ரம்யா வீடு புகுந்து வெட்டியதுதான் இந்த சம்பவம். ரம்யாவின் கணவரான சரித்திர பதிவேடு குற்றவாளி லட்சுமணனுக்கு சென்னை புழல் சிறையில் இருந்தபோது தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி விஷ்ணு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்து வெளியே வந்த பின்பும் இந்த பழக்கம் தொடர இதன் மூலம் லட்சுமணனின் மனைவி ரம்யாவுடன் விஷ்ணுவுக்கு தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது. இதை தட்டி கேட்ட லட்சுமணனை கடந்த 23ஆம் தேதி தன் நண்பர்களுடன் சேர்ந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் விஷ்ணு. இந்த வழக்கில் விஷ்ணு உட்பட 5 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கணவரை தகாத உறவு காதலன் கொன்ற ஆத்திரத்தில் இருந்த ரம்யா கணவரின் சகோதரர்களுடன் சேர்ந்து தோட்டக்காடு பகுதியில் உள்ள விஷ்ணுவின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்றிருக்கிறார். தொடர்ந்து தன்னை போலீஸ் என கூறி விஷ்ணுவின் வீட்டுக் கதவை அவர் தட்டியிருக்கிறார். மகன் ரவுடியான நிலையில் போலீசார் விசாரிக்க வந்திருக்கிறார்கள் என எண்ணி விஷ்ணுவின் தாய் கதவை திறக்கவே வீட்டிற்குள் இருந்த விஷ்ணுவின் தாய், தந்தை, மனைவி என 3வரையும் கும்பல் அரிவாளால் வெட்டி தப்பியோடி இருக்கிறது. படுகாயமடைந்த 3வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவம் குறித்தான விசாரணையை கையில் எடுத்த போலீசார் ரம்யா உட்பட 3வரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.